ஹாய் எவ்ரிவன், நான் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெடிக்கல் கண்டிஷன் என்னென்னா கிட்னி ஸ்டோன்ஸ் ஆர் யூரோலித்தியாசிஸ் சொல்லுவோம். ஸோ கிட்னி ஸ்டோன் நிறைய டைம் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக தான் ப்ரெசென்ட் ஆகும். சில பேருக்கு வெறும் வலி மட்டுமே இருக்குது. அதாவது முதுகு தண்டு வடத்துலேருந்து நம்ம யூரின் போகிற வழி அந்த பாசேஜ் ஃபுல்லாகவே உங்களுக்கு பரவலான ரேடியேட்டிங் பெயின் சொல்லுவாங்க. ஸோ அந்த வலி ரொம்ப இன்டென்ஸாகவும் வலி ரொம்ப தீவிரமான ஒரு வலியாகவும் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அது கூட சேர்த்து வாமிட்டிங்கு, வயிறு வலி, இது எல்லாமே ரொம்ப ஒரு காமனான ஒரு கிட்னி ஸ்டோனுக்கான சிம்டமாக இருக்கும். சில பேருக்கு சிம்டம்ஸ் இல்லாமலே இருக்கலாம். பட் கொஞ்சம் மைன்யூட்டாக இப்போ நான் காமிக்கிற இந்த முதுகு தண்டுவடை இடத்துல கொஞ்சம் மைல்டான ஒரு பெயினாகவும் இருக்கலாம். ஸோ எதனால் கிட்னி ஸ்டோன் வருதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய கிட்னி ஸ்டோன்ஸ் சம்மர் டைம், அதாவது வெயில் காலத்தில் தான் நிறைய கிட்னி ஸ்டோன் டயக்னோஸ் பண்ணுவாங்க. எதனால் கேட்டிங்கன்னா, நீங்கள் தண்ணி ரொம்ப அதிகமாக குடிக்காமல் இருக்கிறதுனால உங்களுடைய கிட்னி, அதாவது கிட்னி அந்த ரீஜியனை, அந்த ஏரியா கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால அங்கே ஸ்டோன் அதிகமாக ஃபார்ம் ஆகுறது ஒரு மோர் காமனான ஒரு ரீசன் ஃபார் கிட்னி ஸ்டோன். அதே சில்ட்ரன்ஸ், குழந்தைங்களுக்கு வர கிட்னி ஸ்டோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மெட்டபாலிக் சொல்லுவோம். மெட்டபாலிக்னா உடம்புல இருக்கிற தாதுக்கள் லைக் கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், யூரிக் ஆசிட், இந்த மாதிரி மெட்டபாலிக் தாதுக்களால் வர அப்னார்மாலிட்டியில் வர ஸ்டோனாக இருக்கும். பெரியவங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் டைம் தண்ணி ஒழுங்காக குடிக்காதனால நீங்கள் நிறைய டைம் இந்த ஏசி ரூம்லேயே கம்ஃபர்டபுளாகவே உட்காந்துருப்பீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க கேட்டிங்கன்னா, சார் ஒரு 2 கப் தண்ணி குடிக்கிறோம் சார், 2 கிளாஸ் கப் தண்ணி குடிக்கிறோம் சார் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, பெரியவங்களுக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு நீங்கள் நார்மலாக குடிக்கணும். அப்போ தான் உங்கள் கிட்னியால் நார்மலாக அதோட எக்ஸ்க்ரீஷன் ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தண்ணி கம்மியாக குடிக்க குடிக்க கிட்னி என்ன பண்ணுன்னா அதோட யூரினை கான்சன்ட்ரேட் பண்ணக்குள்ளே அங்கே ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஆனால் குழந்தைங்களுக்கு மெட்டபாலிக் சொல்லுவோம், அதாவது தாதுக்களோட அப்னார்மாலிட்டினால வர ஸ்டோனாக இருக்கும். ஸோ பெரியவங்களுக்கு இப்போ எதனால் ஸ்டோன் வருது நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் எப்படி அதை சார் டயக்னோஸ் பண்ணுறது? ஸோ எனக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கா, என் குழந்தைக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கா, எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ மெஜாரிட்டி டைம் நான் சொன்ன மாதிரி இந்த ரீஜனில் வலியும் பெயினும் ரொம்ப 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 அதிகமான உங்களுக்கு ஒரு வலி இருக்கும். கூடவே வாமிட்டிங், அப்புறம் ஃப்ரண்ட்டில் வயிறு வலி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதிகமான சிம்டம்ஸ் இருக்குள்ள எல்லாருக்குமே நாங்கள் மேஜராக அல்ட்ராசவுண்ட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா அல்ட்ராசவுண்டில் கிட்னி ஸ்டோன் ஈஸியாக பிக்கப் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ரேரான கண்டிஷனில் அல்ட்ராசவுண்டில் கிட்னி ஸ்டோன் தெரியலனா அந்த மாதிரி கண்டிஷனில் மட்டும் சிடி ஸ்கேன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதில் கன்ஃபார்மாக கிட்னி ஸ்டோன் இருந்தால் நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்க சார், கிட்னி ஸ்டோன் நாங்கள் டயக்னோஸ் பண்ணிட்டோம், இது ஒரு ஸ்கேன் மூலயமா எடுத்து டயக்னோஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் என்ன சார் மேற்கட்ட வைத்தியம்? நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்களே, ஒரு குறிப்பிட்ட சிறப்பு எதாவது குடித்தா கிட்னி ஸ்டோன் கரையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கிட்னி ஸ்டோனோட வைத்தியம் அந்த கிட்னி ஸ்டோனோட சைஸை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? அதோட அளவு எந்த அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வைத்தியம் மாறும். ஸோ நம்ம 2 விதமாக பிரிச்சுப்போம் கிட்னி ஸ்டோன் சைஸை வச்சு. ஸ்டோன் சைஸ் 1 சென்டிமீட்டர் கீழே இருந்து கிட்னியில் எந்த பாதிப்பும் இல்லாமல், அதாவது ஹைட்ரோ யூரிட்ரோ நெஃப்ரோசிஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருந்தால் அந்த மாதிரி ஸ்டோன் நிறைய டைம் மெடிக்கல் எக்ஸ்பல்சிவ் தெரப்பி சொல்லுவோம். அதாவது மெடிசன் மூலியமாக நம்ம கொடுக்குற மருந்துகளும் அது மூலியமாக கிட்னி ஸ்டோனை வெளியில் வர வைக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுவோம். அதே குறிப்பிட்ட சைஸுக்கு மேலே ஸ்டோன் 1 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா மெஜாரிட்டி சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட், அதாவது சர்ஜரிக்கு தான் போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். சார் மெடிக்கல் தெரப்பியில் நாங்கள் என்னென்னலாம் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி பெரியவங்களுக்கு ஸ்டோன் வரதுக்கு நிறைய காரணம் டீஹைட்ரேஷன், தண்ணி ஒழுங்காக குடிக்காமல் இருக்கிறதுனால ஸ்டோன் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸ்டோன் சைஸ் 1 சென்டிமீட்டர் கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி நிறைய, ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். கூட சிட்ரஸ் ஃப்ரூட் சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த எலுமிச்சம்பழம், சாத்துக்கொடி, இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸை தடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது கூட நாங்கள் இந்த சிரப் மெஜாரிட்டி டைம் கொடுப்போம். இது பேர் சிட்ரால்கா சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் இது தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க, இந்த சிரப் குடித்தா இருக்கிற ஸ்டோன் கரைஞ்சி மாயமாக போயிடும். அப்படி கிடையவே கிடையாது. ஆல்ரெடி ஃபார்ம் ஆன எந்த ஒரு ஸ்டோனும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலயமா கரைக்கவே முடியாது. ஓகேங்களா? ஃபார்மான ஸ்டோன் எய்தர் நீங்கள் தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா யூரின் வழியாக வருமே தவிர எந்த ஸ்டோனையுமே மருந்து மூலயமா உடைக்கவே முடியாது. ஓகேங்களா? கூட இந்த மருந்து, சில மருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிட்னிலேருந்து கீழே யூரிட்ருன்னு ஒரு பை இருக்கும், அங்கே ஏதாவது ஸ்டோன் அடப்பு இருந்துன்னா அந்த ஸ்டோனுக்கு டேப்லெட் மூலிமா வெளியில் கொண்டுட்டு வர ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் கிட்னி ஸ்டோன் 1 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா அதுக்கு மெஜாரிட்டி சர்ஜரி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்ஜரி டாக்டரையும் பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு என்னென்ன சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த ட்ரையல் எல்லாமே சொல்லுவாங்க. அதாவது
எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக் வேவ் தெரப்பி இல்லைனா வந்து ஆர்ஐஆர்எஸ் இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட் டெக்னிக், அதாவது ஓப்பன் பண்ணாமலே நிறையா வந்து நம்ம எண்டோஸ்கோபி மாதிரி சில ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் எடுக்கிற நிறையா ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ரொம்ப ரேரான கண்டிஷனில் கிட்னி ஸ்டோன் ரொம்ப சைஸ் பெருசாக இருக்குது, இல்லை பிளாடர் ஸ்டோன் இந்த மாதிரி 3-4 சென்டிமீட்டர் பிளாடர் ஸ்டோன் அந்த மாதிரி இருக்குள்ள மட்டும்தான் ஓப்பன் சர்ஜரி தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் மேஜராக ஸ்டோன் சைஸை பொறுத்து இருக்குது. எந்த ஸ்டோனையுமே நம்ம மருந்தால் கரைக்க முடியாது. சில சிரப் மூலியமாக ஃபர்தர் அது திருப்பி சைஸ் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு பெருசாகாத அளவுக்கு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாமே தவிர ஸ்டோனை வந்து உடைக்க முடியாது. மருந்து மூலியமாக சர்ஜரி மட்டும்தான் ஆப்ஷன். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வர கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு வந்து மெட்டபாலிக் ஒர்க்கப் சொல்லுவோம். எந்த தாதுக்களை செக் பண்ணி அதனால தான் வந்து ஸ்டோன் வருதான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கிட்னி ஸ்டோன் சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் சசிதரன். தேங்க்யூ.